Fasna Selvi start. Yeah, sure, ma'am. Okay. Good evening, everyone. I am Mrs. Fazul Amina, the head teacher of Al Hikmah Early Childhood Development Center, located in Kandy District, Giluyar, Kalgamu. First of all, I would like to extend my heartfelt gratitude to Mr. Janaka Kamalgoda sir, President of South Asian International Association for Early Childhood Development, Dr. Rasmi Tyagi ma'am, Indo-Sri Lankan Education Ambassador, and Mr. Tissakumara Gunatilaka, Central Provincial Director of the ECD unit, for giving us this valuable opportunity. Today, we are gathered here to engage in a panel discussion based on the insightful lecture presented by Ms. Preeti Tyagi ma'am. And it is my great honor to warmly welcome all my group members to this discussion. Now, with your kind permission, I would like to continue in the discussion in Tamil. Assalamu alaikum, teachers. Good evening. Walaikum salam. Good evening, teacher. Good evening, teacher. I am Fazna Farooq from Kendi Garhinna. மேம், வகுப்பறை முகாமைத்துவம் என்றால் என்ன என கூற முடியுமா? Yes, sir. Teacher, வகுப்பறை முகாமைத்துவம் என்பது வகுப்பறை ஒழுங்கு, கவனம் மற்றும் ஈடுபாட்டை பராமரிக்கும் கல்வி நுட்பங்கள் ஆகும். மாணவர்களின் கற்றல் சூழலை நேர்மறையாக மாற்றும் செயல்முறை. முக்கிய நோக்கங்கள்: கற்றலுக்கான உகந்த சூழலை உருவாக்குதல், சீர்குலைக்கும் நடத்தையை தடுப்பது, மாணவர்களின் ஈடுபாட்டை ஊக்குவிப்பது, ஆசிரியரின் நேரத்தை திறமையாக பயன்படுத்துவது. இவ்வாறான நோக்கங்களுக்காக நாங்கள் வகுப்பறை முகாமைத்துவத்தை செய்கிறோம். அதே போன்று செயல்பாட்டு உத்திகள், இதை எவ்வாறு செய்கிறோம் என்பதின் உத்திகள், அதாவது தெளிவான விதிகள், அதாவது வகுப்பறை விதிகள், வகுப்பில் ஆரம்பத்திலேயே ஒழுக்க விதிகளை நிறுவுதல். இந்த அடிப்படையில தான் நாங்கள் வகுப்பறை செய்ய போகிறோம் என்றது மாதிரி விதிகளை நாங்கள் உருவாக்கலாம். அதே போன்று நேர்மறை உணர்வுகள் வலுவூட்டல், அதாவது நல்ல நடத்தைக்கு பாராட்டு, பழக்க வழக்கங்கள், சிறு பரிசுகள், அது போன்ற ஊக்குவிப்பு திட்டங்களின் மூலம் நேர்மறையான வலுவூட்டல்களை செய்யலாம். அடுத்து கண்காணிப்பு, மாணவர்களின் செயல்பாடுகளை கவனித்து தேவையான நிலையில் தலையிடுதல், தேவையான பொழுது நாங்கள் இடையில தலையிடுதல் வகுப்பறை முகாமைத்துவத்தை திறம்பட செய்ய முடியும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள். அடுத்தது பாடத்தில் ஈடுபாடு, கற்பித்தல் முறைமையை விளையாட்டு, கதை, காட்சி மூலம் சுவாரஸ்யமாக மாற்றுவதன் மூலமும் நாங்கள் பாடத்தில் ஈடுபாட்டை ஏற்படுத்தலாம் வகுப்பறையில். அடுத்தது நெகிழ்வாக அணுகுமுறை, ஒவ்வொரு மாணவரின் தனித்துவத்தை புரிந்து அவர்களுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் கையாளுதல், ஏற்ற முறைகளை நாங்கள் கையாளுதல். அத்தோடு
தரமான கல்விக்கான முகாமைத்துவ நன்மைகள் என்னன்னு கேட்டா மாணவர்களின் கவனம் அதிகரிக்கும். நாங்க தரமான ஒரு முகாமைத்துவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டால் அது மாணவர்களின் கவனம் அதிகரிக்க செய்யும். அதே போன்று கற்றல் திறன்களை மேம்படுத்தும். மாணவர்களோட ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும். அடுத்து வகுப்பறை சூழல் அமைதியாக இருக்கும். மாணவர்களின் மனநிலை மற்றும் ஈடுபாடு எதிர்பார்க்கப்படும். ஒழுங்கு மற்றும் ஒத்துழைப்பு இவைகள் யாவும் முறையான ஒரு திட்டத்தின் கீழ் நடைபெறும். அடுத்தது கற்றல் திறன் மற்றும் சுய நம்பிக்கையை வளர்க்கும். இவ்வாறான நாங்கள் தரமான ஒரு முகாமைத்துவத்தை பேணும் போது இவ்வாறான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று வகுப்பறை முகாமைத்துவம் அடுத்த மாணவர்களின் கற்றல் சூழலை நேர்மறையாக மாற்றும் செயல்முறையை குறிப்பிட முடியுமா? ஏற்கனவே நான் செயல்முறைகளையும் சேர்த்துத்தான் சொன்னேன். அதாவது செயல்முறைகள் என்ற நேரம் தான் அந்த வகுப்பறை ஆரம்பத்திலே ஒழுக்க விதிகளை நாங்க பேணுறது, நல்ல நடவடிக்கைகளுக்கு பாராட்டுகளை வழங்குகிறது. அடுத்தது மாணவர்களின் செயல்பாடுகளை கவனித்து தேவையான ஊக்குவிப்புகளை வழங்குதல், அது போன்ற செயல்கள் தான் இந்த நேர்மறையான நடவடிக்கைகளுக்கு உதாரணங்களாக கொள்ளலாம். அடுத்து பஸ்லாஸ்ரீ அவர்களின் பர்ணாஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி, ஒரு வகுப்பறையில் சந்திக்கக்கூடிய 21 வகையான மாணவர்களையும் கூற முடியுமா? வகுப்பு கோமாளி என்பவர்கள் யார்? இவர்கள் கொண்டிருக்கும் பொதுவான அம்சங்கள் யாவை? ஒரு வகுப்பில் 21 வகையான மாணவர்களை குறிப்பிட முடியும். ஒரே வகுப்பில் ஒரே சூழலில் இருந்து வரும் மாணவர்கள் அங்கு காணப்பட மாட்டார்கள். அவர்கள் பல்வேறு குடும்ப சூழலிலும் அவர்களுடைய சுற்றுச்சூழலும் வித்தியாசமாக இருக்கும். அதற்கேற்ற வகையில் அங்கு 21 வகையான மாணவர்களை எமது லெக்சர்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் வகுப்பு கோமாளி, அதாவது த கிளாஸ் கிளவுன், இந்த மாணவர் எப்போதும் தனது வகுப்பு தோழர்களை சிரிக்க வைக்க விரும்புபவர்கள். மேலும் கவனத்தை ஈர்க்க வகுப்பை நடித்து காட்டலாம். இரண்டாவதாக கூச்ச சுபாவமுள்ள மாணவர்கள், த ஷை ஸ்டூடெண்ட். இந்த மாணவர்கள் வகுப்பில் பேசவோ அல்லது குழு நடவடிக்கைகளில் பங்கேற்கவோ தயங்கலாம். இவர்கள் இயல்பிலேயே உள்முக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக திறமையான மாணவர்கள், அதாவது கிஃப்டட் ஸ்டூடெண்ட். இவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடம் அல்லது செயல்பாட்டில் இயல்பான திறமையை கொண்டவர் மற்றும் அந்த துறையில் சிறந்து விளங்குவார். நான்காவதாக போராடும் மாணவர்கள், த ஸ்ட்ரகிளிங் ஸ்டூடெண்ட். இந்த மாணவர்கள் சில பாடங்களில் சிரமம் இருக்கலாம். உதாரணமாக கணித பாடத்தில் சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கலாம், அல்லது வகுப்பில் வெற்றி பெறுவதை கடினமாக கற்றல் குறைபாடு இருக்கலாம். ஐந்தாவதாக வகுப்பு தலைவர், த கிளாஸ் ரூம் லீடர். இந்த மாணவர்கள் முன்முயற்சி எடுப்பவர், மேலும் பெரும்பாலும் அவரது வகுப்பு தோழர்களால் மதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு இயற்கையான தலைவராகவும் இருக்கலாம். தனிமையில் இருப்பவர், த புல்லட் ஸ்டூடெண்ட்.
இந்த மாணவர் தனியாக வேலை செய்ய விரும்பலாம் அல்லது தனது வகுப்பு தோழர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருக்கலாம். கொடுமைப்படுத்தப்பட்ட மாணவர்கள். இந்த மாணவர்கள் தனது வகுப்பு தோழர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். 5வதாக ஆசிரியரின் செல்லப்பிள்ளை. The teacher's pet. இந்த மாணவர் ஆசிரியரை பிரியப்படுத்த அதிகம் ஆர்வம் இருக்கலாம். மேலும் அவரது வகுப்பு தோழர்களால் ஒரு ஏமாற்றுக்காரராக பார்க்கப்படலாம். சோம்பேறி, அதாவது ஸ்லேட்டர். இந்த மாணவர் அலட்சியமாக இருக்கலாம் மற்றும் தனது படிப்பை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். சாதாரணமான மாணவர்கள். The mediocre student. இந்த மாணவர் எந்த குறிப்பிட்ட பாடத்திலும் சிறந்த விளங்காமல் ஆனால் அவர்கள் எதிலும் சிரமப்படாமல் இருப்பார்கள். புத்திசாலி. The smart. இந்த மாணவர் விரைவாக புத்திசாலி, கிண்டல் செய்பவர் மற்றும் அதிகாரம் அல்லது ஆசிரியர்களை சவால் செய்யும் போக்கை கொண்டிருக்கலாம். அடுத்து புதிய குழந்தைகள். The new student. இந்த மாணவர்கள் பள்ளியில் அல்லது வகுப்பில் புதியவராக இருக்கலாம் மற்றும் சமூக இயற்பியலை வழிநடத்த முயற்சிக்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவர். The transfer student. இந்த மாணவர் ஒவ்வொரு வெவ்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கலாம் மேலும் புதிய கல்வி மற்றும் சமூக சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி கொடுக்கலாம். போராடும் மாணவர். இந்த மாணவருக்கு சில பாடங்களில் சிரமம் இருக்கலாம் அல்லது வகுப்பில் வெற்றி பெறுவதை கடினமாக கற்றல் குறைபாடு இருக்கலாம். போராடும் வாசகர். இந்த மாணவருக்கு வாசிப்பதில் சிரமம் இருக்கலாம் மற்றும் புரிதலில் சிரமம் இருக்கலாம். ஆங்கிலம் மொழி கற்பவர். இந்த மாணவர் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்கலாம் மேலும் புரிதல் மற்றும் சொற்களஞ்சியத்தில் சிரமப்படலாம். சிறப்பு தேவை கொண்ட மாணவர்கள். இந்த மாணவருக்கு கூடுதலான ஆதரவு மற்றும் தங்குமிட வசதிகள் தேவைப்படும். இயலாமை அல்லது சிறப்பு தேவை. இவர்களிடம் தனிப்பட்ட கல்வி திட்டம் அல்லது திட்டமிடல் இவர்களுக்கு பயன்படுத்தப்படும். கவனச்சிதறல் உள்ள மாணவர்கள். இந்த மாணவருக்கு கவனம் செலுத்துவதில் சிரமம் இருக்கலாம். மேதாவி. இந்த மாணவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாடம் அல்லது செயல்பாட்டில் வலுவான ஆர்வம் இருக்கலாம். அடுத்து அவர்களுடைய எய்ம்களை எட்ட முடியாத தவறியவர்களாக இருக்கலாம், அதாவது த அண்டர் அச்சீவர் மற்றும் மிகைப்பட்டவர், அதாவது ஓவர் அச்சீவர். அடுத்ததாக என்பது ஒரு வகை மாணவர், பெரும்பாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சி செய்பவர், நகைச்சுவையாக பேசுவர் அல்லது வகுப்பின் கவனத்தை சிதறடிக்கின்ற வகையில் நடிக்கின்றார். சுய நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் மற்ற உணர்வு தேவைகளை மறைக்கவும் இதை பயன்படுத்தலாம். நன்றி. நன்றி ஃபஸ்னா ஆசிரியர் அவர்களே, மிக சிறப்பான விளக்கம் அளித்தீர்கள். அடுத்து நாங்கள் இதை தொடர்ந்து செல்வதற்காக அடுத்து ஆசிரியர் நிஷ்ரத் ஆசிரியர் அவர்கள்.
பிரீத்தி தியாகியிடம் அவர்களின் வகுப்பறை முகாமைத்துவம் என்ற தலைப்பின் கீழான விரிவுரையின் கீழ் நீங்கள் உங்கள் வகுப்பறையில் இனங்காணும் மாணவர்களின் வகைகளை குறிப்பிட்டு விளக்கம் தருவீர்களா? நுஸ்ரத் ஆசிரியர் அவர்களே. ஆம், நன்றி நாகிஃபா ஆசிரியர் அவர்களே. உங்களது வினாவுக்குரிய விடை, பிரீத்தி தியாகி மேடம் அவர்களின் வகுப்பறை முகாமைத்துவம் என்ற பகுதியில் எமது வகுப்பறை மாணவர்களின் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மைகள் காணப்படுகின்றது. இவ்வாறான மாணவர்களை எமது வகுப்பறையிலும் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான மாணவர்களை 21 வகையினராக வகைப்படுத்தி நோக்கலாம். அவர்கள் யாவர், அவர்களின் பண்புகள், குண இயல்புகள், அவர்களின் தன்மைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது பற்றி விரிவுரையில் விளக்கம் அளிக்கின்றார்கள். மாணவர்களின் வகைப்படுத்தலில் நான் 8 வகையான மாணவர்களின் பண்புகளை பற்றி எனது வகுப்பறையிலும் இவ்வாறான மாணவர்களுடன் எவ்வாறு சேர்ந்து பணியாற்றுகின்றோம் என்பதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்னா ஆசிரியர் கூறிய மாணவர்களின் வகைகளின் தொடர்ச்சியை நான் விளங்கப்படுத்தலாம் என எண்ணுகின்றேன். இதன் முதலாவதாக ஆசிரியரின் செல்லப்பிள்ளை. இம்மாணவர்கள் வகுப்பறையில் ஆசிரியரின் விருப்பத்திற்குரியவர்களாகவும் அவர்களின் மனதை ஈர்க்கக்கூடிய செல்லப்பிள்ளையாகவும் காணப்படுவர். இவர்கள் நன்மதிப்பையும் நண்பர்களிடம் நல்ல அபிப்பிராயத்தையும் வென்றவராகவும் இவர்கள் ஆசிரியர்களுடன் ஒரு அதிக நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வர். ஆசிரியரின் மேல் அதிக பிரியமாக இருப்பார்கள். அதிகமான நேரத்தை ஆசிரியருடனே இருக்க விரும்புவார்கள். ஆசிரியரின் சொற்படி செயற்படுவார்கள். அநேகமாக தனது ஆசிரியரை ஒரு ரோல் மாடலாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்று வகுப்பறையில் என்ன நடந்தது என்று தெரியுமா என ஒரு சிறிய விடயத்தையும் தவறவிடாது ஆசிரியரிடம் கூறுபவர்களாகவும் இருப்பார்கள். இரண்டாவது வகையான மாணவர் சோம்பேறி. இவ்வகையான பிள்ளைகள் வகுப்பறையில் எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடாமலும் அலட்சியமாக செயற்படுவர். சுறுசுறுப்பு அற்றவர்களாக காணப்படுவர். எல்லா விடயங்களிலும் பின்வாங்கும் தன்மை இவர்களிடம் காணப்படும். உற்சாகம் இழந்து அலட்சியமாக சோம்பேறியாக காணப்படுவர். அடுத்த மாணவர்கள் யார் என்றால் சாதாரண மாணவர்கள். இவ்வகையான மாணவர்கள் வகுப்பறையில் குறிப்பிட்ட அளவிலான கற்றல் செயற்பாடுகளில் சிறந்து விளங்குவோராக காணப்படுவர். ஏனைய எல்லா வகையான கற்றல் செயற்பாடுகளிலும் பங்கு பெற்றினாலும் சிரமப்படாமல் தன்னால் முடியுமான கற்றல் செயற்பாடுகளில் மட்டும் ஈடுபடுவர். இவர்களிடம் நல்ல சில தனிப்பட்ட பண்புகளும் காணப்படும். நான்காவதாக மாணவர் எவ்வகைப்பட்டவர் என்றால் புத்திசாலி அலக். இம்மாணவர்கள் விரைவாக குறிப்பிட்ட விடயங்களை விளங்கி துரிதமாக செயற்படுவர். ஏனைய நண்பர்களை கிண்டல் செய்வர். அதே போல் எல்லா விடயங்களிலும் அதிகாரம் கொண்டவராக நண்பர்களுடன் ஆசிரியருடன் செயற்படுவர். சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியருக்கு சில சவால்களை கொடுக்கக்கூடிய மாணவர்களாகவும் இம்மாணவர்கள் காணப்படுவார்கள். ஏனைய நண்பர்கள் செயற்படும் வேலைகளையும் இவரை முன்னின்று அதிகாரமாக செயற்படுவார். இவர்களது சரியான சந்தர்ப்பங்களில் இவர்களது சாமர்த்தியங்கள் சரியாக வெளிக்காட்டப்படாவிட்டால் இவ்வாறான மாணவர்கள் பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்வர். ஐந்தாவதாக புதிய குழந்தை. இவ்வகையான குழந்தைகள் வகுப்பறைக்கு வரும்போது வகுப்பறையில் ஏனைய நண்பர்களுடன் நட்புறவு வளர்த்து கொள்ள சிரமப்படுவர். இவர்கள் புதிய மாணவர்கள் என்பதால் வகுப்பறையில் தனியாக இருக்கவே விரும்புவர். நண்பர்களுடன் சேர்ந்து செயலாற்றும் சந்தர்ப்பங்களில் தனித்தே செயற்படுவர். பல விடயங்களிலும் அமைதியாக ஒதுங்கி நிற்பதற்கு முற்படுவர். ஆறாவதாக போராடும் மாணவர்கள். இவ்வகையான மாணவர்களுக்கு சில கற்றல் முறையில் சிக்கல்கள் காணப்படலாம். சில பாடங்களில் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் சில கற்றல் செயற்பாடுகளில் சிரமம் அல்லது கற்றல் குறைபாடுகள் இருக்கலாம். வெற்றிகளை அடைவதில் தடைகள் அல்லது குறைபாடுகள் காணப்படலாம். இவர்கள் சிரமப்படும் செயற்பாடுகளுக்கு வெற்றி அடைவதற்கு கூடுதலான ஆதரவும் தூண்டுதலும் அவசியமாகும். ஏழாவது
படிப்பதில் சிரமப்படுவர். இவ்வகையான மாணவர்களுக்கு வாசிப்பதில் சிரமம் இருக்கலாம் அல்லது வாசித்ததை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம். எமது முன்பள்ளிகளில் வாசிப்பு என்பது இல்லாவிட்டாலும் முன்வாசிப்பு, முன்னெழுத்து போன்ற செயற்பாடுகள் கொடுக்கப்படுகின்றது. எனவே இவர்களுக்கான கூடுதலான முன்வாசிப்புக்கான பயிற்சிகளை வழங்க முடியும். உதாரணமாக படங்களை காட்டி அவர்களின் பெயர்களை கூற வைக்க முடியும். இவ்வாறான அறிவுறுத்தல்களில் இருந்து அவர்கள் பயன்பெறுவர். 8வது வகையான மாணவர்கள் யார் என்றால் ஆங்கில மொழி கற்பவர். இம்மாணவர்கள் தாய்மொழியை தவிர்த்து ஆங்கில மொழியை 2ஆம் மொழியாக கற்கலாம். இம்மொழியை இலகுவாக புரிந்து கொள்வதில், சொற்களை அறிந்து கொள்வதில், மனனமிடுவதில், சொற்களஞ்சியத்தில் சிரமப்படலாம். இவர்களுக்கு கூடுதலான ஆதரவும் அறிவுறுத்தல்களும் பயிற்சிகளும் தேவைப்படலாம். இம்மொழி இவர்களின் சூழலுக்கு ஒரு புதிய மொழியாகவும் காணப்படலாம். நகிஃபா ஆசிரியை வினவிய வினாவிற்கு போதிய அளவு விளக்கம் கிடைத்திருக்கும் என நம்புகின்றேன். நன்றி. Okay. I am Shiani Naushad. I am from Batakola Denia Kendi. I am from Batakola Denia Kendi. I am studying Crescent Nursery School, head teacher. எனக்கு தரப்பட்டிருக்கும் விடயங்களாவது பின்வருமாறு. எப்படி சமாளிப்பது? அதிகமாக சாதிப்பவர்களை நாம் பின்தங்கியவர் பற்றிய உங்கள் கருத்து என்ன? 3வதாக கூச்ச சுபாவமுள்ள மாணவர்கள் இனங்காணும் முறைகள் சிலவற்றை கூறுக. நன்றி. விரிவுரைகளின் அடிப்படையில் பஸ்னா ஆசிரியை விளக்கம் அளித்ததில் எனக்கு தரப்பட்டிருக்கும் விடயங்களாவது அதிகமாக சாதிப்பவர் தலைமை பாத்திரங்களை ஏற்கவும் சவாலான மற்றும் மேம்பாட்டீகரிக்கவும் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அதாவது முன்பிள்ளை பருவ விருத்தி தராதரங்களின் வழிகாட்டல் கோட்பாடுகளை பற்றி நாம் பார்ப்போம். முன்பிள்ளை பருவ விருத்தி ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தனியானதும் தனது சொந்த வேகத்திற்கு ஏற்ப விருத்தி அடைகின்றது. சகல பிள்ளைகளும் ஆற்றல்களும் தேர்ச்சியும் பெற்றவர்கள் ஆவார்கள். கற்றல் விருத்தியின் பூரணமாகும் பகுதியாகும். குடும்பம், சமுதாயம், கலாச்சாரம் ஆகியன அவர்களது விருத்தியின் மீது செல்வாக்கு செலுத்தும் சூழலொன்றில் விருத்தி. தன்னை பற்றிய விழிப்புணர்வு, குடும்ப உறுப்பினர்களை நினைவுபடுத்துதல், வரைதல், காண்பதற்கு தன்னிடம் உள்ள ஆற்றல்களை எவ்வாறு வெளிப்படுத்துவார்கள். 3வதாக பாடல் பாடுதல், சந்தோஷமான செயற்பாடுகளில் ஈடுபடுதல், கதைகள் கூறுதல். 4வதாக 2வதுக்கான பதில்களாவது சாதனையாளர் பின்தங்கியவர் அவர்களின் சாதனை பின்தங்கியதற்கான மூல காரணங்களாக கண்டறிந்து கூறுதல், ஆதரவையும் வழிகாட்டும் தலைமையை வழங்கி தெளிவான மற்றும் யதார்த்தமான இலக்குகளை அமைக்கவும், நேர் சுய எண்ணக்கரு விருத்தியை செய்ய பிள்ளைகளிடத்திலும் ஆசிரியர்கள் எவ்வாறு உதவ முடியும். கூச்ச சுபாவமுள்ள பிள்ளைகள்
பிள்ளைகளுடன் தன்னை பற்றிய உணர்வு விருத்தி செய்வதற்கு பிள்ளைகளிடம் ஆற்றல்களை பாராட்டுக்கள் பற்றியும் விசேட நிகழ்வுகள், பிறந்த நாள், திருமண வைபவங்கள் போன்ற விசேட வைபவங்கள் பற்றியும் பேசுவதற்கு இடமளித்தல், ஊக்குவித்தல். குழுவாக செயற்படும் பாலர்கூடத்தில் ஆரம்ப செயற்பாடுகள்: விளையாட்டு வீடு கட்டுதல், வெளியில் அழைத்துச் செல்லல். மேற்குறிப்பிட்ட 3 வகைப்பட்ட மாணவர்களினதும் கற்றலுக்கான அணுகுமுறைகள் யாவை என்பதனை நாம் பார்ப்போம். ஏதேனும் செயற்பாடொன்றை அல்லது காரியம் ஒன்றினை பிள்ளைகளின பிரவேசிக்கும் கற்கும் விதத்தை காட்டும் நடத்தை மனப்பாங்கே கற்றலுக்கான பிரவேசம் ஆற்றல் எனப்படும். கற்றலுக்கான அணுகுமுறைகள்: முதலாவது ஆராய்வூக்கம், தொடக்க முயற்சி, விடாமுயற்சி, வரைவிலக்கணம். மனிதர்கள் தம்மை சூழ